எப்போதுமே தீராத பிரச்சனையாக இருப்பது கொசு பிரச்சனைதான். கொசுவை ஒழிக்க தேவையான தீர்வுகளை தேடி குப்பத்து ஜனங்கள் முதற்கொண்டு கோட்டையில் இருக்கும் அரசு அதிகாரிகள் வரை அலைந்து கொண்டிருக்கின்றனர். இந்த செடிகளை பாருங்கள். இயற்கையான இந்த செடிகளை வீட்டில் வளர்த்தால் கொசுக்கள் ஓடிப்போய்விடும். சோற்று கற்றாழை, கற்பூரவல்லி ஆகிய 2 இயற்கை தாவரங்களை கொண்டு கொசு ஒழிக்கும் முறையை சென்னையைச் சேர்ந்த சாரதி கண்டுபிடித்துள்ளார். சோத்து கத்தாழை வயிற்று புண்ண ஆர்த்தம், கற்பூரவல்லி மார்சலிய அறவே ஆர்த்தம். இது நம்ம இந்த கொசு விரட்டுறதுக்காக நம்ம பயன்படுத்துறதுனால இது நம்ம பயன்படுத்துற அந்த நேரத்துல நமக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லாம இருக்கு. கொசுவத்தி தயார் பண்றதுக்கு ரொம்ப ஒரு 10 இலை கற்பூரவல்லியும் 2 தார் அந்த சோத்து கத்தாழியும் 2த்தையும் மிக்சியில போட்டு நல்லா நொய்ய அரைச்சு அதை சின்ன வலையில வடிகட்டி அது அரை மணி நேரம் அந்த ஊதுவத்தி, அதாவது பிளெயின் ஊதுவத்தின்னு கடையில விக்குது, அதுல அரை மணி நேரம் நம்ம டிப் பண்ணணும். அந்த 1000 வத்தியை போட்டு இதை இது பண்ணோம்னா அரை மணி நேரம் டிப் பண்ணி நல்லா ஊறிட்ட உடனே அதுக்கப்புறம் வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 200 நாளைக்கு வரும். மூலிகை தாவரங்களான கற்பூரவல்லி, சோற்று கற்றாழைகள் காலங்காலமாக மருத்துவத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன. வயிற்றுப்புண், மார்பு சளியை குணப்படுத்தும் இந்த தாவரங்கள் தற்போது கொசுக்களை விரட்டவும் பயன்படுகிறது. ஒரு வத்தி ஆகப்பட்டது 1.5 மணி நேரம் ஏரியும். 1.5 மணி நேரம் எரியும் போது ஒரு கொசு கூட நம்ம வீட்டு உள்ள வரவே வராது. இந்த சோத்து கத்தாழையில இருக்க ஒரு மாதிரி நறுமணம் அந்த கொசுவை அறவே விரட்டி விடும். இந்த சோத்து கத்தாழையும் இந்த கற்பூரவல்லியுடைய புகை நம்ம சுவாசிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஒரு சின்ன பாதிப்பும் வராது. மாறாக நமக்கு மார்சலி பிடிச்சிருந்தா அறவே போயிடும். சட்டசபை வரை சலசலக்கும் கொசு பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் இந்த யுரேகா கண்டுபிடிப்பை கொசு செய்தியாக எண்ணிவிடாமல் நீங்களும் பயன்படுத்தி பாருங்களேன். கொசுக்கள் போச்சு, நிம்மதி வந்தாச்சு.